ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். நமது வீட்டில் பஞ்சமே இல்லாமல் இருப்பதற்கு நாம் நமது வீட்டு அரிசி பானைக்குள் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் போட்டு வைத்தாலே போதுமானது. நாம் இப்படி போட்டு வைத்தோம் என்றால் நமது வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாளாம். அது மட்டுமல்லாமல் பணத்தட்டுப்பாடும் நம்மளுடைய வீட்டில் ஏற்படாமல் இருக்குமாம். இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். நம் மகாலட்சுமி தெய்வமானது நம்முடைய வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் நமது வீட்டில் உலக்கை, அம்மிக்கல், அதற்கு அப்புறமாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, பூஜை அறை, இது அனைத்துமே நாம் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமாம். இதனுடன் சமையலறை எப்பொழுதுமே இந்த 5 பொருட்களும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமாம். சுத்தபத்தமாக இருந்தது என்றால் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாளாம். நீங்கள் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாள். அதற்கு அப்புறமாக அரிசி பானைக்குள் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த ஒரு பொருளானது கட்டாயம் இருக்க வேண்டும். இதிலும் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாளாம். மகாலட்சுமி தெய்வம் குடி வந்தால் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நமக்கு இருக்கின்ற மனஸ்தாபங்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி அனைவருக்கும் இருக்கின்ற அந்த மனநிலை, தேவையில்லாமல் ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் உங்களுடைய அரிசி பானைக்குள் இந்த ஒரு பொருளானது இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி போட்டு விடுங்கள். நாம் அரிசி பானைக்குள் வைத்திருக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான பொருள் என்னவென்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஒரு பொருளை அனைத்து ஊர்களிலுமே ஒரு மாதிரி பெயரை வைத்து அழைப்பார்கள். அதாவது ஆலாக்கள் அரிசி பானைக்குள் அல்லது அரிசி மூட்டைக்குள் நாம் அரிசியை அளப்பதற்காக வைத்திருப்போம் அல்லவா, அனைவருமே வேறு வேறு பொருட்களை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்தாமல் இந்த ஒரு பொருளை உங்களுடைய அரிசி மூட்டையிலோ அரிசி பானைக்குள் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அல்ல அரிசியானது குறையாமல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குமாம். இதனால் உங்களுடைய வீட்டில் தேவையில்லாமல் பஞ்சமே ஏற்படாதாம், பண தட்டுப்பாடும் ஏற்படாதாம், சாப்பாட்டிற்கும் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாமல் இருக்குமாம். அப்படி அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு பொருள் தான் இது. இதனை மாகாணி ஒரு ஊர்களில் படி என்றும், அதாவது அந்த உப்பை அளக்கக்கூடிய படி என்றும் அழைப்பார்கள், அல்லது மாகாணி அல்லது ஆலாக்கள் என்பது போல அனைத்து ஊர்களிலும் அழைப்பது உண்டு. உங்களுடைய ஊர்களில் எப்படி அழைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதனை நீங்கள் ஒரிஜினல் வாங்குகிறீர்களோ அல்லதோ எவர் சில்வர் கடைகளில் சென்று, அதாவது சில்வரிலாவது நீங்கள் வாங்கி உங்களுடைய அரிசி பானைக்குள்ளோ அரிசி மூட்டைக்குள்ளோ நீங்கள் வைத்து விடுங்கள். அதனை வைத்து நீங்கள் எடுக்கின்ற அரிசியை இதனின் மூலம் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அரிசியின் அளவு குறையாமல் இருக்குமாம். மீண்டும் சில நாட்களுக்கு இந்த அரிசியானது உங்களுக்கு வருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு பொருளை உங்களது வீட்டு அரிசி மூட்டையில் நீங்கள் வாங்கி வையுங்கள். இது மகா பெரியவா செய்ய சொன்ன ஒரு எளிய பரிகார முறை. இதனை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பஞ்சம் என்பது உங்களுடைய வீட்டில் ஏற்படாதாம். இருக்கின்ற கஷ்டங்களும் தீர்ந்து விடுமாம். எனவே தவறாமல் மறக்காமல் நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர் வீட்டில் பஞ்சமே இல்லாமல் இருப்பதற்கு நாம் நமது வீட்டு அரிசி பானைக்குள் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் போட்டு வைத்தாலே போதுமானது. நாம் இப்படி போட்டு வைத்தோம் என்றால் நமது வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாளாம். அது மட்டுமல்லாமல் பணத்தட்டுப்பாடும் நம்மளுடைய வீட்டில் ஏற்படாமல் இருக்குமாம். இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். நம் மகாலட்சுமி தெய்வமானது நம்முடைய வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் நமது வீட்டில் உலக்கை, அம்மிக்கல், அதற்கு அப்புறமாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, பூஜை அறை, இது அனைத்துமே நாம் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமாம். இதனுடன் சமையலறை எப்பொழுதுமே இந்த 5 பொருட்களும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமாம். சுத்தபத்தமாக இருந்தது என்றால் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாளாம். நீங்கள் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாள். அதற்கு அப்புறமாக அரிசி பானைக்குள் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த ஒரு பொருளானது கட்டாயம் இருக்க வேண்டும். இதிலும் மகாலட்சுமி தெய்வம் குடி வருவாளாம். மகாலட்சுமி தெய்வம் குடி வந்தால் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நமக்கு இருக்கின்ற மனஸ்தாபங்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி அனைவருக்கும் இருக்கின்ற அந்த மனநிலை, தேவையில்லாமல் ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் உங்களுடைய அரிசி பானைக்குள் இந்த ஒரு பொருளானது இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி போட்டு விடுங்கள். நாம் அரிசி பானைக்குள் வைத்திருக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான பொருள்
என்னவென்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஒரு பொருளை அனைத்து ஊர்களிலுமே ஒரு மாதிரி பெயரை வைத்து அழைப்பார்கள். அதாவது ஆலாக்கள் அரிசி பானைக்குள் அல்லது அரிசி மூட்டைக்குள் நாம் அரிசியை அளப்பதற்காக வைத்திருப்போம் அல்லவா, அனைவருமே வேறு வேறு பொருட்களை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்தாமல் இந்த ஒரு பொருளை உங்களுடைய அரிசி மூட்டையிலோ அரிசி பானைக்குள் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அல்ல அல்ல அரிசியானது குறையாமல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குமாம். இதனால் உங்களுடைய வீட்டில் தேவையில்லாமல் பஞ்சமே ஏற்படாதாம், பண தட்டுப்பாடும் ஏற்படாதாம், சாப்பாட்டிற்கும் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாமல் இருக்குமாம். அப்படி அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு பொருள் தான் இது. இதனை மாகாணி ஒரு ஊர்களில் படி என்றும், அதாவது அந்த உப்பை அளக்கக்கூடிய படி என்றும் அழைப்பார்கள், அல்லது மாகாணி அல்லது ஆலாக்கள் என்பது போல அனைத்து ஊர்களிலும் அழைப்பது உண்டு. உங்களுடைய ஊர்களில் எப்படி அழைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதனை நீங்கள் ஒரிஜினல் வாங்குகிறீர்களோ அல்லதோ எவர் சில்வர் கடைகளில் சென்று, அதாவது சில்வரிலாவது நீங்கள் வாங்கி உங்களுடைய அரிசி பானைக்குள்ளோ அரிசி மூட்டைக்குள்ளோ நீங்கள் வைத்து விடுங்கள். அதனை வைத்து நீங்கள் எடுக்கின்ற அரிசியை இதனின் மூலம் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அரிசியின் அளவு குறையாமல் இருக்குமாம். மீண்டும் சில நாட்களுக்கு இந்த அரிசியானது உங்களுக்கு வருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு பொருளை உங்களது வீட்டு அரிசி மூட்டையில் நீங்கள் வாங்கி வையுங்கள். இது மகா பெரியவா செய்ய சொன்ன ஒரு எளிய பரிகார முறை. இதனை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பஞ்சம் என்பது உங்களுடைய வீட்டில் ஏற்படலாம், இருக்கின்ற கஷ்டங்களும் தீர்ந்து விடுமாம். எனவே தவறாமல் இதனை நீங்களும் செய்து பாருங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.